வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருந்து இயல் 5 நம்ம இப்போ திருப்புதல் பார்க்க போகிறோம். அதாவது ரிவிஷன் பண்ண போகிறோம். என்னுடைய புத்தகத்தில் 123வது பக்கம், தமிழ் பாட புத்தகத்தில் 123வது பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறோம். ஒரே நிமிஷம் பாருங்கள். 123லேருந்து பார்க்க போகிறோம். ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான் இக்கவிதையில் பயின்று வருவது உவமை. ஏன்னா போல அப்படிங்கிற உவமை உருவு வந்திருக்கிறதுனால இது உவமை. சரியானவற்றை பொருத்தி தேர்க. காதை சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய உட்பிரிவு, சருக்கம் சூளாமணியில் வரக்கூடிய உட்பிரிவு, இளம்பகம் சீவக சிந்தாமணியில் வரக்கூடிய ஒரு உட்பிரிவு, படலம் அப்படிங்கிறது கந்தபுராணத்தில் வரக்கூடிய உட்பிரிவு. அதுக்கப்புறம் நான் ரைட் சைடில் பார்க்குறேன். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை நூல் உரையில் குறிப்பிட்டவர். அதாவது முதல்ல ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல தன்னுடைய இலக்கியத்தில் பயன்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலசீனி வெங்கடசாமி தான். மயிலைநாதர். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதரும் கொடுத்து வச்சுருப்பாங்க, மயிலை சீனி வெங்கடசாமியும் கொடுத்து வச்சுருப்பாங்க. நமக்கு எழுதக்கூடிய விடை மயிலைநாதர். அவர் தான் முதல்ல அவரோட உரையில் ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறாரு மயிலைநாதர். அடுத்து உவமை அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையிலலாம் தோன்றும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். உவமை என்பது எதனுடைய அடிப்படையில் தோன்றுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு 4 அடிப்படை தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில், பயன், வடிவம், உரு என்ற 4 அடிப்படையில் மட்டும்தான் தோன்றுறது. அப்புறம் உவமை தொடர்களால் அழைக்கப்படக்கூடிய சங்ககால புலவர்கள், பழைய காலத்தில் உள்ள புலவர்களுடைய பெயர்களை பற்றி கேட்டிருப்பாங்க. எப்படி பேர் வச்சாங்கன்னா செம்புல பெயல் நீரார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். செம்மண் நிலத்தில் மழை பெஞ்சா எப்படி அந்த மழை தண்ணீரையும் அந்த மண்ணையும் பிரிக்க முடியாதோ அப்படி மேலே தலைவன் தலைவி இருவரும் மனதளவில் இணைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடியது செம்புல பெயல் நீரார். தேய் புரி பழங்கயிற்றினார். தேஞ்சு போன பழைய கயிறை இழுக்கும்போது எப்படி பிரிஞ்சுக்கிட்டு வருமோ அதுபோல் நிலையற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அணில் ஆடு முன்றிலார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த முற்றத்தில் அணில் விளையாடி கொண்டு இருந்தது அப்படிங்கிற உவமையை கையாண்டதுனால அணில் ஆடு முன்றிலார் அப்படிங்கிற பெயர் இருக்குது. இது போல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உவமையை வைத்துக்கொண்டு அந்த ஆசிரியருக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துது. அடுத்து காப்பியங்கம் எத்தனை வகைப்படும், அவை யாவை? காப்பியம் அப்படிங்கிறது 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று பெருங்காப்பியம், மற்றொன்று சிறுகாப்பியம். பெருங்காப்பியம் அப்படிங்கும்போது பார்த்துருப்பீங்க ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம். ஸோ காப்பியம் அப்படிங்கிறத 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று ஐம்பெரும் காப்பியம், மற்றொன்று ஐஞ்சிறுங்காப்பியம். அடுத்து காப்பியத்தை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் பாவிகம், அது மாதிரி என்னெல்லாம் சொல்லி பிரிக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காப்பியத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பாவிகம் சொல்லுவாங்க, காப்பியம் சொல்லுவாங்க, வேறு அது மாதிரி அதனுடைய உட்பிரிவுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை தொடர்நிலை செய்யுள், அப்புறம் விருத்த செய்யுள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், இதெல்லாம் காப்பியத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். காப்பியத்தின் சிற்று உறுப்புகளை ஏற்கனவே நம்ம ஒரு பொறுத்துகளை பார்த்தோம்னா அதை எழுதிடலாம். அப்புறம் பாவிகம் என்பது என்ன, காப்பிய பண்பு அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பீங்க. அடுத்தால நம்மளுடைய 1 மார்க் பாருங்கள். திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதலில் நிகழ்த்தி காட்டியவர். திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதல்ல நிகழ்த்தி காட்டியவர் யார்? ஜார்ஜ் மிலி அப்படிங்கிறவர். மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல, நல்ல உணர்வும் அன்பும் தான் என்பதை மையக்கருவாக கொண்ட சார்லி சாப்ளின் திரைப்படம் தி கிரேட் டிக்டேட்டர். மாசி மாதம் நிகழும் விழாவாக மயிலை பதிகம் சுட்டுவது, கடலாட்டு விழா. இது நம்ம மயிலாப்பூர் பற்றிய ஒரு பாடம் வரும் பார்த்திங்களா, அந்த தேவாரத்தில் வரக்கூடிய
விழாக்களில் ஒன்று தான் என்னது இந்த மயிலாப்பூரில் கடலாட்டு விழா மாசி மாதம் நடைபெறும். உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படிங்கிற தொடரில் இங்கே வெளிப்படக்கூடிய பண்பு அப்படிங்கிறது முரண் பண்பு. முரண் அப்படிங்கிறது எதிரெதிராக வரக்கூடிய பண்பு, உள்ள புறத்தை பேசுகிறது அப்படிங்கிறது. வாளால் அறுத்து சுடினும் இவ்வடியில் மூலம் குலசேகர ஆழ்வார் வெளிப்படுத்துவது. வாளால் அறுத்து சுடினும், ஏன்னா வாளை வச்சு அறுத்து சுட்டா கூட அப்படிங்க சொல்லும்போது இந்த இடத்துல மருத்துவத்தன்மையை குறிப்பிடுகிறார். பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும்? பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும்? நம்ம பார்த்துருப்பீங்க பின்னணி இசை, அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கு எப்படி உதவுது. அதாவது தோழி ஒருத்தி கதாநாயகனை காமிக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜன்னலை மட்டும் தான் காமிப்பாங்க. அந்த ஜன்னலை காமிக்கும்போது தெருக்களை காண்பிப்பதில்லை, மாறாக அங்கே வரக்கூடிய அந்த வாகனத்தினுடைய ஓசையை மட்டுமே இணைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல தலைவியை பார்க்க வந்த தலைவன் அவள் விருப்பத்திற்கு மாறாக அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறான் என்றால் அந்த தெருவை காண்பிப்பதில்லை, அந்த வாகனத்தினுடைய ஓசையை மட்டுமே கேட்குறாங்க. இதுதான் பின்னணி இசை காட்சி அமைப்புக்கு உயிரூட்டும். அதுக்கடுத்தல மருத்துவத்தில் மருந்தும் அன்பும் ஆற்றும் பாங்கு. அதாவது மருத்துவத்தில் மருந்து மட்டுமே ஒரு நோயை குணப்படுத்தி விடாது. நோயாளியிடம் பேசக்கூடிய அன்பான ஒரு சில வார்த்தைகளும் அந்த நோயாளியை குணப்படுத்தும். எனவே மருத்துவத்திற்கு மருந்து மட்டுமே முக்கியமல்ல, அன்பான சில வார்த்தைகளும் அரவணைப்புகளும் கூட எனது நோயை குணப்படுத்தும். நம்மளுடைய மயிலாப்பூரில் கொண்டாடக்கூடிய விழாக்கள் என்னென்ன விழாக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் நம்மளுடைய பாடலில் பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. களி விழா, ஒளி விழா. களி விழா அப்படின்னா எழுச்சி தரக்கூடிய விழா. ஒளி விழா அப்படின்னா ஆரவாரமிக்க விழா. களி விழா எழுச்சி தரும் விழா, ஒளி விழா ஆரவாரமிக்க விழா. அடுத்து தர்மமிகு சென்னையில் கந்த கூட்டத்தில் வளர்த்தளம் ஓங்கு கந்த வேலை அப்படின்னு ஒரு ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து அதனுடைய பொருளை மட்டும் கேட்டிருக்காங்க. இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா தர்மமிகு அப்படிங்கிற சொல்லுக்கான விளக்கம் பார்த்துருப்பீங்க. அறம் செய்வார் மிகுந்துள்ள, அறம் செய்வார் அதிகமாக இருக்கக்கூடிய. சென்னையில், சென்னை என்னும் நகரில், சென்னையில் சென்னை என்னும் நகரில் கந்த கோட்டத்துள், கந்த கோட்டம் என்னும் கோயிலுள் வளர்த்தளம் ஓங்கு வீற்று இருக்கும் அல்லது எழுந்தருளி இருக்கும் கந்தவேலே முருகப்பெருமானே அப்படிங்கிற பொருள். அந்த வார்த்தைக்கு வார்த்தை நம்ம அறிஞர் பொருள் எழுதுகிற மாதிரி எழுதணும். இதுதான் அந்த வினாவுடைய விடை. அடுத்ததில் திரைப்படத்தின் காட்சியாற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. அதாவது காட்சியாற்றல் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வைக்கக்கூடிய மூலம் கதை நகர்வை கொண்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு தோழி ஒருத்தி கதாநாயகியிடம் என்ன செய்கிறாங்கன்னா முதல் காட்சியில் பயணச்சீட்டை கொடுக்குறா. 2வது காட்சியில் என்ன பண்ணுறான்னா அந்த கதாநாயகி அந்த தொடர்வண்டி பெட்டிக்குள்ளே உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. 3வது காட்சியை காட்டும்போது பார்த்துருப்பீங்கன்னா எங்கே இருக்காரான்னா அந்த எண் 7 வீரையான்னு ஒரு தெருவை காமிக்கிறாங்க. அதுக்குள்ள என்னாச்சுது, அவங்க போய் சேர்ந்துட்டா, ரீச் ஆகிட்டா அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அப்படி அடுத்தடுத்து வைக்கிறதன் மூலம் காட்சி ஆற்றல் வெளிப்படுத்த முடிகிறது. இதே போல தான் விளையாட்டு அரங்கத்தை காண்பிப்பதாக இருந்தால் முதலில் விளையாட்டு அரங்கத்தை காண்பிப்பதற்கு முன்னாடியே அங்கே எழக்கூடிய ஓசையை நம்மளுடைய காதில் கைத்தட்டலுடைய அரங்கத்தை அந்த விசில் சத்தத்தை நமக்கு முதல்ல வெளிப்படுத்துகிறாங்க. ராமலிங்க அடிகள் எத்தகையோர் உறவு வேண்டும் என கூறுகிறார். எத்தகையோர் உறவு வேண்டும்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாருடைய உறவு களவாமை வேண்டும். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய உறவு களவாமை வேண்டும். பெருமை தரும் நினது புகழ் பேச வேண்டும். இறைவனுடைய புகழை மட்டுமே பேசுகிறவங்களுடைய உறவு வேண்டும். வாழ்க்கையில் பொய் பேசாது இருக்க வேண்டும். பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும். மதம்ங்கிற பேய் பிடிக்காமல் இருக்கணும். கடவுளை மட்டும் வணங்குறவன், உள்ள ஒன்று வச்சு வெளியில் பேசாமல் இருக்கணும். இறைவனுடைய புகழை மட்டும் பேசுகிற ஆள். அத்தகையோருடைய உறவு
வேண்டும் என கூறுகிறார். அந்த மனப்பாட பாடலுடைய பொருளை எழுதிருங்க. மாளாத காதல் நோயாளன் போல அப்படின்னு ஒரு தொடர் கொடுத்து இதில் வந்து என்னென்ன உவமை இருக்குது, எவ்வளவுதான் துன்பத்தை கொடுத்தாலும், எவ்வளவு தான் வாழை வச்சு அறுத்து, அதாவது புண்ணு வெட்டுக்காயம் ஆறாமல் இருக்குது, அந்த ஆறாமல் இருக்கக்கூடிய அந்த காயத்தை என்ன செய்றாரு டாக்டரு அப்படின்னு நல்லா அறுத்துட்டு என்ன செய்றாரு, அப்புறம் நெருப்பு வச்சு சுட்டுருதாரு. அப்படி சுட்டு வச்சாலும் கூட அந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும் அப்படிங்கிற நம்பிக்கை. வாழை வச்சு அறுத்தாலும் சுட்டாலும் அந்த நோயாளிக்கு மருத்துவர் மேலே உள்ள அந்த அன்பு குறையலை. அதே மாதிரி நீ எனக்கு எவ்வளவு தான் துன்பத்தை கொடுத்தாலும் பித்துவக்கோட்டில் இருக்கும் இறைவனே நான் என்றும் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறுறாரு. இந்த இடத்துல மருத்துவர் அப்படிங்கிறவர் உவமையை யார் சொல்கிறாங்கன்னா நம்ம பித்துவக்கோட்டி இறைவனை சொல்கிறாங்க. நோயாளி மருத்துவரை நேசிக்கிறது, பக்தர்கள் இறைவனை எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் வேண்டுறது, உவம உருபு போல. அடுத்தால நெடுவனா பார்க்க போகிறோம். திரைப்படத்துறை அப்படிங்கிறது 1000 பேரை காப்பாற்றும் தொழில். இன்றைக்கி பார்த்துருப்போம், ஒரு 3 மணி நேரம் ஒரு திரைப்படம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த திரைப்படம் தயாரிப்பதற்கு பல நாட்கள் ஆகும். பல நாட்களில் எப்படியோ பார்த்துருப்பீங்க. முதல்ல 3 வகையாக பிரிக்கிறாங்க. முன் தயாரிப்பு நிலை, தயாரிப்பு நிலை, பின் தயாரிப்பு நிலை. முன் தயாரிப்பு நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கதாநாயகன் கதாநாயகியை தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் கதாநாயகியை தேர்ந்தெடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல யாரை எங்கே ஷூட்டிங் எடுக்கணும், அதாவது அந்த ஸ்பாட்டு சொல்லுவாங்கள்ல, அப்போ எந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும், அப்போ படப்பிடிப்பிற்கான தளத்தை உருவாக்குறது, அப்புறம் ஒப்பனை, அலங்காரம், ஆடை, இதெல்லாம் முன் தயாரிப்பு. அப்போ தயாரிப்பு ஷூட்டிங் மட்டும் நடக்குது. பின் தயாரிப்பு நிலை, படம் எடுத்ததுக்கு அப்புறம் அதை என்ன செய்கிறாங்கன்னா ஒளி அமைப்பு, அதாவது பார்த்துருப்பீங்க, ஒரு நிமிஷம், ஒளி அமைப்புங்கிறத பார்த்தீங்கன்னா எதை சொல்கிறாங்கன்னா நம்ம பேக்ரவுண்டு மியூசிக்கு இல்லை பாட்டு, சண்டை காட்சி, தேவையில்லாத காட்சி, இதெல்லாம் எடிட்டிங் வேலை நடக்குது. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் ஒரு திரைப்படம் உருவாகுது. இதில் பார்த்துருப்பீங்க, வசனம் பலமுறை எழுதுகிறாங்க, பலமுறை படித்து காமிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கதையவே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ கதாநாயகன் கதாநாயகி, அப்புறம் தயாரிப்பாளர், உதவி தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் கதை ஆசிரியர், நடன ஆசிரியர், சண்டை பயிற்சியாளர், நடிகர், துணை நடிகை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணி செய்யக்கூடியவங்க, அந்த செட்டு போடுறவங்க, அதுக்கப்புறம் உணவு தயாரிக்கிறவங்க, அந்த உணவை கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டுநர், சமையல் கலைஞர், அதுக்கப்புறம் திரையரங்கத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த சுவரட்டி ஊட்டுறதுக்கு ஒரு ஆள், அப்போ திரையரங்கத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர் அப்படின்னு எத்தனையோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குது. அது மட்டுமா, இன்னும் கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகளையுமே அந்த திரைப்படத்தில் நம்ம கொண்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா அந்த கலையானது அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு திரைப்பட கலை நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. எனவே திரைப்படம் என்பது 1000 பேரை காப்பாற்றும் ஒரு தொழில். அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அவர் பார்க்க போகிறாரு. அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தங்கப்பதக்கம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஆட்டோவில் மைக்கில் ஒலிபெருக்கி வச்சுக்கிட்டு பேசினவர் யார், அந்த பாலச்சந்திரன். இப்போ என்ன ஆச்சுன்னா மறுபடி ஜான்பாலு, பாலச்சந்திரன், அப்புறம் சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு ராஜ்யநாத் 3 பேருமே போகிறாங்க. அப்போது சிவாஜி கணேசனுடைய இல்லத்தில் அங்கே தரமானதொரு விருந்து நடைபெறுது. முதல்ல வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டினுடைய வர்ணனை மிகப்பெரிய கதவு, அந்த கதவை தாண்டி நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம். அது வீடுனா சொல்லணும், அரண்மனை போல் இருந்தது. அந்த படிக்கட்டுகளை ஏறும்போது அங்கங்கே படிக்கட்டுகள் ஓரமாக அந்த சுவர்கள் வச்சுருந்தக்கூடிய ஆயில் பெயிண்ட்டு, படங்கள், புகைப்படங்கள், அந்த கர்ணன் போன்ற வேடம், சிவாஜி அப்புறம் வாங்கிய பதக்கம், பரிசுகள், குதிரை, வெள்ளி குதிரை,
கேடயம், வாள், அப்புறம் பரமசிவன் போல, சிவன் போல வேடம் போட்டிருக்கக்கூடிய காட்சி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இப்போ வர்றாரு, பேசுகிறாரு. அங்கே ராஜீவ்நாத் என்ன சாரி பாலச்சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சிவாஜி கணேசன் வந்து உட்காராரு, பேசுகிறாரு. அவருடைய கண்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த கண்ணாட்டம் இந்த புருவம் எப்படி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. ஏன்னா அவன் திரைப்படத்தில் பார்த்தது போலவே இருக்கிறாரா அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் யார் அந்த சின்ன பையன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இவன் ஒரு மலையாள கவிஞர்னு சொன்னோடனே வணக்கம் சொல்கிறாரு. வணக்கம் சொன்ன உடனே எப்படி நம்ம சின்ன பையனுக்கு நமக்கு போய் வணக்கம் சொல்கிறாரே அப்படின்னா அது வந்து ஒரு கலை தலைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படிங்கிறத உணர்றாங்க. அதுக்கப்புறம் இவன் பேசுகிறான். யார்? அந்த பாலச்சந்திரன் சிவாஜி கணேசன் பேசுகிறான். பேசும்போது அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றின ஒரு கதை பேச்சு வருது. அப்போ படம் நல்லா நடிச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இது என்ன நடிப்பு, நாங்கள் எங்கே பண்ண நடித்தோம், அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த நாடகம் திருநாடகம் தான், தெருவில் நடித்த நாடகம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றது, அதுதான் எனக்கு திருப்தி அப்படின்னாரு. ஏன்னா மக்கள் மத்தியில் சத்தமாக பேசணும், உறக்க பேசணும். அப்போ சொல்கிறாரு, எங்களுக்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, களை வெட்டினாயா, ஏர் பிடித்தாயா, மாமனா மச்சானா மானங்கட்டவனை யாரிடம் கேட்கிறாய் வரி என்று ஒரு வீர வசனத்தை பேசி முடிச்சு அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்கிறாரு. அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்கும்போது பேசி முடிச்சப்போ உங்களில் ஏதாவது வசனம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம மலையாளத்தில் லங்காலட்சுமி கதை இருக்குது. இதில் அந்த கதையை அவர் சொல்கிறாரு. லங்காலட்சுமி கதையை சொல்கிறார். லங்காலட்சுமி கதையை சிவாஜி கணேசன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வேஸ்ட் ஆகிடுச்சா? வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருந்து இயல் 5 நம்ம இப்போ திருப்புதல் பார்க்க போகிறோம், அதாவது ரிவிஷன் பண்ண போகிறோம். என்னுடைய புத்தகத்தில் 123வது பக்கம், தமிழ் பாட புத்தகத்தில் 123வது பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறோம். ஒரே நிமிஷம் பாருங்கள். 123லேருந்து பார்க்க போகிறோம். ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான் இக்கவிதையில் பயின்று வருவது உவமை. ஏன்னா போல அப்படிங்கிற உவமை உருவு வந்திருக்கிறதுனால இது உவமை. சரியானவற்றை பொருத்தி தேர்க. காதை சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய உட்பிரிவு, சருக்கம் சூளாமணியில் வரக்கூடிய உட்பிரிவு, இளம்பகம் சீவக சிந்தாமணியில் வரக்கூடிய ஒரு உட்பிரிவு, படலம் அப்படிங்கிறது கந்தபுராணத்தில் வரக்கூடிய உட்பிரிவு. அதுக்கப்புறம் நான் ரைட் சைடில் பார்க்குறேன். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை நூல் உரையில் குறிப்பிட்டவர். அதாவது முதல்ல ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல தன்னுடைய இலக்கியத்தில் பயன்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலசீனி வெங்கடசாமி தான். சாரி, மயிலைநாதர். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதரும் கொடுத்து வச்சுருப்பாங்க, மயிலை சீனி வெங்கடசாமியும் கொடுத்து வச்சுருப்பாங்க. நமக்கு எழுதக்கூடிய விடை மயிலைநாதர். அவர் தான் முதல்ல அவரோட உரையில் ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறாரு மயிலைநாதர். அடுத்து உவமை அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையிலலாம் தோன்றும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். உவமை என்பது எதனுடைய அடிப்படையில் தோன்றுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு 4 அடிப்படை தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில், பயன், வடிவம், உரு என்ற 4 அடிப்படையில் மட்டும்தான் தோன்றுது. அப்புறம் உவமை தொடர்களால் அழைக்கப்படக்கூடிய
சங்ககால புலவர்கள், பழைய காலத்தில் உள்ள புலவர்களுடைய பெயர்களை பற்றி கேட்டிருப்பாங்க. எப்படி பேர் வச்சாங்கன்னா, செம்புல பெயல் நீரார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். செம்மண் நிலத்தில் மழை பெஞ்சா எப்படி அந்த மழை தண்ணீரையும் அந்த மண்ணையும் பிரிக்க முடியாதோ, அப்படி மேலே தலைவன் தலைவி இருவரும் மனதளவில் இணைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடியது செம்புல பெயல் நீரார். தேய் புரி பழங்கயிற்றினார். தேஞ்சு போன பழைய கயிறை இழுக்கும்போது எப்படி பிரிஞ்சுக்கிட்டு வருமோ அதுபோல் நிலையற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அணில் ஆடு முன்றிலார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த முற்றத்தில் அணில் விளையாடி கொண்டு இருந்தது அப்படிங்கிற உவமையை கையாண்டதுனால அணில் ஆடு முன்றிலார் அப்படிங்கிற பேர் இருக்குது. இது போல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உவமையை வைத்துக்கொண்டு அந்த ஆசிரியருக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துது. அடுத்து காப்பியங்கம் எத்தனை வகைப்படும் அவையாவை. காப்பியம் அப்படிங்கிறது ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று பெருங்காப்பியம், மற்றொன்று சிறுகாப்பியம். பெருங்காப்பியம் அப்படிங்கும்போது பார்த்துருப்பீங்க, ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம். ஸோ காப்பியம் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஐம்பெரும் காப்பியம், மற்றொன்று ஐஞ்சிறுங்காப்பியம். அடுத்து காப்பியத்தை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் பாவிகம், அது மாதிரி என்னெல்லாம் சொல்லி பிரிக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காப்பியத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பாவிகம் சொல்லுவாங்க, காப்பியம் சொல்லுவாங்க, வேறு அது மாதிரி அதனுடைய உட்பிரிவுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை தொடர்நிலை செய்யுள், அப்புறம் விருத்த செய்யுள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், இதெல்லாம் காப்பியத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். காப்பியத்தின் சிற்று உறுப்புகளை இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு பொறுத்துகளை பார்த்தோம்னா அதை எழுதிடலாம். அப்புறம் பாவிகம் என்பது என்ன, காப்பிய பண்பு அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பீங்க. அடுத்தால நம்மளுடைய 1 மார்க் பாருங்கள். திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதலில் நிகழ்த்தி காட்டியவர். திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதல்ல நிகழ்த்தி காட்டியவர் யார்? ஜார்ஜ் மில்லி அப்படிங்கிறவர். மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல, நல்ல உணர்வும் அன்பும் தான் என்பதை மையக்கருவாக கொண்ட சார்லி சாப்ளின் திரைப்படம் தி கிரேட் டிக்டேட்டர். மாசி மாதம் நிகழும் விழாவாக மயிலை பதிகம் சுட்டுவது கடலாட்டு விழா. இது நம்ம மயிலாப்பூர் பற்றிய ஒரு பாடம் வரும் பார்த்திங்களா, அந்த தேவாரத்தில் வரக்கூடிய விழாக்களில் ஒன்று தான் என்னது இந்த மயிலாப்பூரில் கடலாட்டு விழா மாசி மாதம் நடைபெறும். உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பொய்சுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படிங்கிற தொடரில் இங்கே வெளிப்படக்கூடிய பண்பு அப்படிங்கிறது முரண் பண்பு. முரண் அப்படிங்கிறது எதிரெதிராக வரக்கூடிய பண்பு, உள்ள புறத்தை பேசுகிறது அப்படிங்கிறது. வாளால் அறுத்து சுடினும் இவ்வடியின் மூலம் குலசேகர ஆழ்வார் வெளிப்படுத்துவது. வாளால் அறுத்து சுடினும், ஏன்னா வாழை வச்சு அறுத்து சுட்டா கூட அப்படிங்க சொல்லும்போது இந்த இடத்துல மருத்துவத்தன்மையை குறிப்பிடுகிறார். பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும். பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும். நம்ம பார்த்துருப்பீங்க, பின்னணி இசை பேக்ரவுண்ட் மியூசிக்கு எப்படி உதவுது. அதாவது தோழி ஒருத்தி கதாநாயகனை காமிக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜன்னலை மட்டும் தான் காமிப்பாங்க. அந்த ஜன்னலை காமிக்கும்போது தெருக்களை காண்பிப்பதில்லை, மாறாக அங்கு வரக்கூடிய அந்த வாகனத்தினுடைய ஓசையை மட்டுமே இணைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல தலைவியை பார்க்க வந்த தலைவன் அவள் விருப்பத்திற்கு மாறாக அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறான் என்றால் அந்த தெருவை காண்பிப்பதில்லை, அந்த வாகனத்தினுடைய ஓசையை மட்டுமே கேட்குறாங்க. இதுதான் பின்னணி இசை காட்சி அமைப்புக்கு உயிரூட்டும். அதுக்கடுத்தல மருத்துவத்தில் மருந்தும் அன்பும் ஆற்றும் பாங்கு. அதாவது மருத்துவத்தில் மருந்து மட்டுமே ஒரு நோயை குணப்படுத்தி விடாது. நோயாளியிடம் பேசக்கூடிய அன்பான ஒரு சில வார்த்தைகளும் அந்த நோயாளியை குணப்படுத்தும். எனவே மருத்துவத்திற்கு மருந்து மட்டுமே முக்கியமல்ல, அன்பான சில வார்த்தைகளும் அரவணைப்புகளும் கூட எனது நோயை குணப்படுத்தும். நம்மளுடைய மயிலாப்பூரில் கொண்டாடக்கூடிய விழாக்கள் என்னென்ன விழாக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் நம்மளுடைய பாடலில் பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. களி விழா, ஒளி விழா. களி விழா அப்படின்னா எழுச்சி தரக்கூடிய விழா.
ஒளி விழா அப்படின்னா ஆரவாரமிக்க விழா. கலிவிழா, எழுச்சி தரும் விழா. ஒளி விழா, ஆரவாரமிக்க விழா. அடுத்து தர்மமிகு சென்னையில் கந்த கூட்டத்தில் வளர்த்தாளம் மூங்கு கந்தவேலி அப்படின்னு ஒரு ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து அதனுடைய பொருளை மட்டும் கேட்டிருக்காங்க. இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா, தர்மமிகு அப்படிங்கிற சொல்லுக்கான விளக்கம் பார்த்துருப்பீங்க. அறம் செய்வார் மிகுந்துள்ள, அறம் செய்வார் அதிகமாக இருக்கக்கூடிய. சென்னையில், சென்னை என்னும் நகரில், சென்னையில் சென்னை என்னும் நகரில் கந்த கோட்டத்துள், கந்த கோட்டம் என்னும் கோயிலுள் வளர்தலம் ஓங்கு வீற்று இருக்கும் அல்லது எழுந்தருளி இருக்கும் கந்தவேலே முருகப்பெருமானே அப்படிங்கிற பொருள். அந்த வார்த்தைக்கு வார்த்தை நம்ம அறிஞர் பொருள் எழுதுகிற மாதிரி எழுதணும். இதுதான் அந்த வினாவுடைய விடை. அடுத்ததில் திரைப்படத்தின் காட்சியாற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. அதாவது காட்சியாற்றல் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வைக்கக்கூடிய மூலம் கதை நகர்வை கொண்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு தோழி ஒருத்தி கதாநாயகியிடம் என்ன செய்கிறான்னா, முதல் காட்சியில் பயணச்சீட்டை கொடுக்குறா. ரெண்டாவது காட்சியில் என்ன பண்ணுறான்னா, அந்த கதாநாயகி அந்த தொடர்வண்டி பெட்டிக்குள்ளே உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. மூணாவது காட்சியை காட்டும்போது பார்த்துருப்பீங்கன்னா, எங்கே இருக்காரான்னா, அந்த எண் 7 வீரையான்னு ஒரு தெருவை காமிக்கிறாங்க. அதுக்குள்ள என்னாச்சுது, அவங்க போய் சேர்ந்துட்டா, ரீச் ஆகிட்டா அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அப்படி அடுத்தடுத்து வைக்கிறதன் மூலம் காட்சியாற்றல் வெளிப்படுத்த முடிகிறது. இதே போல தான் விளையாட்டு அரங்கத்தை காண்பிப்பதாக இருந்தால், முதலில் விளையாட்டு அரங்கத்தை காண்பிப்பதற்கு முன்னாடியே அங்கே எழக்கூடிய ஓசையை நம்மளுடைய காதில் கைத்தட்டலுடைய அரங்கத்தை, அந்த விசில் சத்தத்தை நமக்கு முதல்ல வெளிப்படுத்துகிறாங்க. ராமலிங்க அடிகள் எத்தகையோர் உறவு வேண்டும் என கூறுகிறார். எத்தகையோர் உறவு வேண்டும்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாருடைய உறவு களவாமை வேண்டும். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய உறவு களவாமை வேண்டும். பெருமை தரும் எனது புகழ் பேச வேண்டும். இறைவனுடைய புகழை மட்டுமே பேசுகிறவங்களுடைய உறவு வேண்டும். வாழ்க்கையில் பொய் பேசாது இருக்க வேண்டும். பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும். மதம்ங்கிற பேய் பிடிக்காமல் இருக்கணும். கடவுளை மட்டும் வணங்குறவன், உள்ள ஒன்று வச்சு வெளியில் பேசாமல் இருக்கணும். இறைவனுடைய புகழை மட்டும் பேசுகிற ஆள், அத்தகையோருடைய உறவு வேண்டும் என கூறுகிறார். அந்த மனப்பாட பாடலுடைய பொருளை எழுதிருங்க. மாளாத காதல் நோயாளன் போல அப்படின்னு ஒரு தொடர் கொடுத்து இதில் என்னென்ன ஊமை இருக்குது, எவ்வளவுதான் துன்பத்தை கொடுத்தாலும், எவ்வளவு தான் வாழை வச்சு அறுத்து, அதாவது புண்ணு வெட்டுக்காயம் ஆறாமல் இருக்குது, அந்த ஆறாமல் இருக்கக்கூடிய அந்த காயத்தை என்ன செய்கிறாரு டாக்டரு அப்படின்னு நல்லா அறுத்துட்டு என்ன செய்கிறாரு, அப்புறம் நெருப்பு வச்சு சுட்டுருதாரு. அப்படி சுட்டு வச்சாலும் கூட அந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும் அப்படிங்கிற நம்பிக்கை. வாழை வச்சு அறுத்தாலும் சுட்டாலும் அந்த நோயாளிக்கு மருத்துவர் மேலே உள்ள அந்த அன்பு குறையலை. அதே மாதிரி நீ எனக்கு எவ்வளவு தான் துன்பத்தை கொடுத்தாலும் பித்துவக்கோட்டில் இருக்கும் இறைவனே நான் என்றும் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறுறாரு. இந்த இடத்துல மருத்துவர் அப்படிங்கிறவர் உவமையை யார் சொல்கிறாங்கன்னா, நம்ம பித்துவக்கோட்டை இறைவனை சொல்கிறாங்க. நோயாளி மருத்துவரை நேசிக்கிறது, பக்தர்கள் இறைவனை எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் வேண்டுறது. உவம உருபு போல. அடுத்தால நெடுவனா பார்க்க போகிறோம். திரைப்படத்துறை அப்படிங்கிறது 1000 பேரை காப்பாற்றும் தொழில். இன்றைக்கி பார்த்துருப்போம், ஒரு 3 மணி நேரம் ஒரு திரைப்படம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அந்த திரைப்படம் தயாரிப்பதற்கு பல நாட்கள் ஆகும். பல நாட்களில் எப்படியோ பார்த்துருப்பீங்க. முதல்ல 3 வகையாக பிரிக்கிறாங்க. முன் தயாரிப்பு நிலை, தயாரிப்பு நிலை, பின் தயாரிப்பு நிலை. முன் தயாரிப்பு நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கதாநாயகன் கதாநாயகியை தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் கதாநாயகியை தேர்ந்தெடுத்து முடித்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்துல யாரை எங்கே ஷூட்டிங் எடுக்கணும், அதாவது அந்த ஸ்பாட்டு சொல்லுவாங்கள்ல, அப்போ எந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும், அப்போ படப்பிடிப்பிற்கான தளத்தை உருவாக்குறது, அப்புறம் ஒப்பனை, அலங்காரம்,
ஆடை இதெல்லாம் முன் தயாரிப்பு. அப்போ தயாரிப்பு ஷூட்டிங் மட்டும் நடக்குது. பின் தயாரிப்பு நிலை படம் எடுத்ததுக்கப்புறம் அதை என்ன செய்கிறாங்கன்னா ஒளி அமைப்பு, அதாவது பார்த்துருப்பீங்க. ஒரு நிமிஷம். ஒளி அமைப்புங்கிறத பார்த்தீங்கன்னா எதை சொல்கிறாங்கன்னா, நம்ம பேக்ரவுண்டு மியூசிக்கு இல்லை பாட்டு, சண்டை காட்சி, தேவையுள்ள காட்சி, தேவையில்லாத காட்சி, இதெல்லாம் எடிட்டிங் வேலை நடக்குது. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் ஒரு திரைப்படம் உருவாகுது. இதில் பார்த்துருப்பீங்க, வசனம் பலமுறை எழுதுகிறாங்க, பலமுறை படித்து காமிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கதையவே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ கதாநாயகன், கதாநாயகி, அப்புறம் தயாரிப்பாளர், உதவி தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் கதை ஆசிரியர், நடன ஆசிரியர், சண்டை பயிற்சியாளர், நடிகர், துணை நடிகை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணி செய்யக்கூடியவங்க, அந்த செட்டு போடுறவங்க, அதுக்கப்புறம் உணவு தயாரிக்கிறவங்க, அந்த உணவை கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டுநர், சமையல் கலைஞர், அதுக்கப்புறம் திரையரங்கத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த சுவரொட்டி ஊட்டுறதுக்கு ஒரு ஆள், அப்போ திரையரங்கத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர் அப்படின்னு எத்தனையோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குது. அது மட்டுமா, இன்னும் கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகளையுமே அந்த திரைப்படத்தில் நம்ம கொண்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த கலையானது அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு திரைப்பட கலை நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. எனவே திரைப்படம் என்பது 1000 பேரை காப்பாற்றும் ஒரு தொழில். அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அவர் பார்க்க போகிறாரு. அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தங்கப்பதக்கம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஆட்டோவில் மைக்கில் ஒலிபெருக்கி வச்சுக்கிட்டு பேசினவர் யார், அந்த பாலச்சந்திரன். இப்போ என்ன ஆச்சுன்னா, மறுபடி ஜான்பாலு, பாலச்சந்திரன், அப்புறம் சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு ராஜ்யநாத் 3 பேருமே போகிறாங்க. அப்போது சிவாஜி கணேசனுடைய இல்லத்தில் அங்கே தரமானதொரு விருந்து நடைபெறுது. முதல்ல வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டினுடைய வர்ணனை மிகப்பெரிய கதவு. அந்த கதவை தாண்டி நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம். அது வீடுனா சொல்லணும், அரண்மனை போல் இருந்தது. அந்த படிக்கட்டுகளை ஏறும்போது அங்கங்கே படிக்கட்டுகள் ஓரமாக அந்த சுவர்களில் வச்சுருந்தக்கூடிய ஆயில் பெயிண்டு, படங்கள், புகைப்படங்கள், அந்த கர்ணன் போன்ற வேடம், சிவாஜி அப்புறம் வாங்கிய பதக்கம், பரிசுகள், குதிரை, வெள்ளிக்குதிரை, கேடயம், வாள், அப்புறம் சிவன் போல் வேடம் போட்டிருக்கக்கூடிய காட்சி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இப்போ வர்றாரு, பேசுகிறாரு. அங்கே பாலச்சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சிவாஜி கணேசன் வந்து உட்காராரு, பேசுகிறாரு. அவருடைய கண்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எந்த கண்ணாட்டம், அந்த புருவம் எப்படி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. ஏன்னா அவன் திரைப்படத்தில் பார்த்தது போலவே இருக்கிறாரா அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் பேசி முடிச்சக்கப்புறம் யார் அந்த சின்ன பையன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இவன் ஒரு மலையாள கவிஞர்னு சொன்னோடனே வணக்கம் சொல்கிறாரு. வணக்கம் சொன்ன உடனே எப்படி நம்ம சின்ன பையனுக்கு நமக்கு போய் வணக்கம் சொல்கிறாரே அப்படின்னா, அது வந்து ஒரு கலை தலைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படிங்கிறத உணர்றாங்க. அதுக்கப்புறம் இவன் பேசுகிறான். யார், அந்த பாலச்சந்திரன் சிவாஜி கணேசன் பேசுகிறான். பேசும்போது அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றின ஒரு பேச்சு வருது. அப்போ படம் நல்லா நடிச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இது என்ன நடிப்பு, நாங்கள் எங்கே நடித்தோம், அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த நாடகம், திருநாடகம்தான், தெருவில் நடித்த நாடகம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றது, அதுதான் எனக்கு திருப்தி அப்படின்னாரு. ஏன்னா மக்கள் மத்தியில் சத்தமாக பேசணும், உறக்க பேசணும். அப்போ சொல்கிறாரு, எங்களுக்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, களை வெட்டினாயா, ஏர் பிடித்தாயா, மாமனா மச்சானா, மானங்கட்டவனை யாரிடம் கேட்கிறாய் வரி என்று ஒரு வீர வசனத்தை பேசி முடிச்சு அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்கிறாரு. அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்கும்போது பேசி முடிச்சு, அப்போ உங்களில் ஏதாவது வசனம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம மலையாளத்தில் லங்காலட்சுமி கதை இருக்குது. இதில் அந்த கதையை அவர் சொல்கிறாரு. லங்காலட்சுமி கதையை சொல்கிறார். லங்காலட்சுமி கதையை சிவாஜி கணேசன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு.
வேஸ்ட் ஆகிடுச்சா? சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. நாங்கள் ஜான்பால், ராஜீவ்நாத், அப்புறம் பாலச்சந்திரன் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் அப்படியே அவருடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது யார் அந்த சின்ன பையன் கேட்கும்போது, இவன் தான் ஒரு மலையாள கவின்னு சொன்ன உடனே அந்த மலையாள கவிஞருக்கு வாழ்த்துக்களோட வணக்கத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கதைகளை பற்றி கொஞ்சம் பேச்சு வரும்போது, படத்தை விட நாடகம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு திருப்தியாகவும் இருந்துன்னு சொல்கிறாரு. சரி, அப்போ அதில் ஏதாவது வசனங்கள் உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். யார்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறோம்? சிவாஜி கணேசன் கண்டிப்பாக கோவப்படுவார்னு நினச்சாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் கோவப்படலை. அந்த சின்ன பையன் முன்னாடி எழுந்து அதே மாதிரி அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த வசனத்தை ரொம்ப கம்பீரமாக சொல்கிறாரு. அதாவது அந்த சொல்கிறாரு, திடீர்னு பார்த்தாலும் ஒரு வேஷம் போடுறாரு. திடீர்னு அவர் எழுந்த உடனே வேஷம் போட்ட மாதிரி டக்குன்னு எழுந்துக்கிறாரு. அது வரைக்கும் சாதாரணமாக இருந்த மனுஷன் இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனாக மாறிட்டார். நீ ஏர் பிடித்தாயா, களை வெட்டினாயா, கஞ்சி களையம் சுமந்தாயா, இல்லை அங்கு கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரித்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானங்கட்டவனை யாரிடம் கேட்கிறாய் வரி என்று கம்பீரமாக அந்த வசனத்தை சொல்லி முடித்த உடனே அப்படியே இதாகிறா. அதுக்கப்புறம் சரி, உங்கள் மலையாளத்தில் ஏதாவது மாதிரி வசனம் இருக்குமான்னு கேட்கும்போது எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ தான் லங்காலட்சுமியில் அந்த ராவணன் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் இவர் பாலச்சந்திரன் சொல்லி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு தரமான ஒரு இனிய விருந்து ஒன்று ரெடியாக இருந்துச்சுது. அந்த விருந்தை சாப்பிட்டோம். கமலாம்மா தரமான ஒரு சாப்பாடுங்க கொடுத்துருந்தாங்க. இரவு நேர விருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த திராவிட தம்பதிகள் வாசல் வரை வந்து எங்களை வழி அனுப்பினார்கள். வாசல் வரைக்கும் வந்து எங்களை வழி அனுப்புனாங்க. அப்போ தான் மறுபடியும் எனக்கு தோணுச்சுது, எப்போ மீண்டும் அந்த சின்ன வயசில் அந்த ஆட்டோவில் நான் விளம்பரம் பண்ண அந்த வாய்ஸ் ஞாபகம் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சென்னையில் மயிலாப்பூரில் கந்தக்கோட்டத்தில் நடந்த விழாவும் அதே மாதிரி ராமலிங்க அடிகள் இறைவனிடம் வேண்டக்கூடிய முறையும் பற்றி ஒரு வினாவாக கேட்டிருக்கோம். அதாவது முதல்ல ராமலிங்க வள்ளலாரை பத்திரம். கந்தக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் ராமலிங்க வள்ளலார் வேண்டாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவவங்களுடைய உறவு எனக்கு வேண்டாம். இறைவா, என்றும் வாழ்க்கையில் பொய் பேசாமல் இருக்கணும், பெருமை தரக்கூடிய உனது புகழை மட்டுமே பேசணும், பெரிய ஒழுக்கத்தோடு நான் வாழணும், பெண்ணாசையை மறக்க வேண்டும், பெண்ணாசையை மறக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். இத்தகைய வரங்களை தர்றவர் யாருன்னா, நீ கந்தக்கோட்டத்தில் இருக்கிற, அறம் செய்வார் முகுந்து இல்லை, தர்மமுகு சென்னையில் நீ இருக்கிற, அந்த கந்தக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் இந்த வரங்களை எனக்கு தந்தரள வேண்டும். 6 முகத்திலே சைவ சமயம் வளர்வதற்கு குளிர்ந்த முகத்தோடு தோன்றி இருக்கக்கூடிய சைவமணி பெருமானே என்று முருகப்பெருமானை பார்த்து வென்றாரு. யார்? ராமலிங்க வள்ளலார். அதே மாதிரி நம்மளுடைய மயிலாப்பூரில் திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் சொல்கிறாரு. தேவாரத்தில் மொத்தம் விழா 4 விழா தான் நடைபெறுது. ஃபஸ்ட்டு களி விழா, ஒளி விழா, மலி விழா, பழி விழா. களி விழா ஆரவாரமிக்க விழா, களி விழா எழுச்சி தரக்கூடிய விழா, ஒளி விழா ஆரவாரமிக்க விழா, பழி விழா திசைகள் தோறும் பூஜையிடக்கூடிய விழா, மலி விழா விழாக்கள் நிறைந்த விழா. இத்தகைய விழாக்கள் நடைபெறும்போது இளம்பெண்கள் எல்லாம் கூடியிருப்பாங்க. அதை பார்ப்பதற்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். இத்தகைய விழாவை பார்க்காமல் பூம்பாவாய் எங்கே சென்றாய் என்று பூம்பாவாயை மனமுருகி வெண்ட திருஞான சம்பந்தர் பாட அந்த மண் குடத்தில் இருந்து பூம்பாவாய் என்ற பெண்ணு சாம்பலில் இருந்து அஸ்தியில் இருந்து பெண்ணாக தோற்றம் கொடுக்குறா அப்படிங்கிறது பார்க்குறோம். இது ரெண்டுமே நடைபெற்ற இடம் சென்னை. 2 பாடலுடைய பொருளையும் நம்ம எழுதணும். அடுத்து
புத்தகத்தில். பயிற்சி பாருங்கள், பக்கம் 125. 125 ஒரு தமிழாக்கம் கொடுத்துருக்குறாங்க. தமிழாக்கத்தில் பெரியார் பற்றின ஒரு வார்த்தை. பெரியார் பற்றின ஒரு வார்த்தை. பெரியார் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிறத பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நயம்பாராட்டுக இருக்குது. நயம்பாராட்டுக தொடர்ந்து கீழ்காணும் தொடர்களில் அடைப்புக்குறிக்குள் உள்ள பெயர் சொல்லி தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலன் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். இதே வேற்றுமை உருவு தான். நேற்று முதல் அணையின் நீர்மட்டம். உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள்? முருகன் வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை. நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும். அப்புறம் பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க. முதல்ல இருக்கக்கூடிய களம் அப்படின்னா இடம், ரெண்டாவது இருக்கக்கூடிய களம் அப்படிங்கிறதுக்கு பொருள் 2 இருக்குது. ஒன்று பாத்திரம், மற்றொன்று கப்பல். அதே மாதிரி வளம். ஃபஸ்ட்டு வளம்ங்கிறது வலது பக்கம், அடுத்த வளம்ங்கிறது செழிப்பான பகுதி. ஃபஸ்ட்டு புல் அப்படிங்கிறது தாவரம், ரெண்டாவது புல் அப்படிங்கிறது பறவை. முதல் உலை அப்படிங்கிறது உழைப்பு, ஒர்க்கு. அதுக்கடுத்த உலைங்கிறது மன உளைச்சல். அடுத்த உலை கான் அப்படி 2 சொல்லி இன்னு பார்த்திங்கன்னா காடு, 3 சொல்லி இன்னுன்னா பார்த்தல். அதே மாதிரி 3 சொல்லி இன்னு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உணவு, 2 சொல்லி இன்னுங்கிறது இறைச்சி. திண்மை அப்படின்னா தீமை. அடுத்து 3 சொல்லி இன்னும் போட்டிருக்கிறது வலிமை. அடுத்து பேச்சு வழக்கு எடுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். நிலத்தை உழ வேண்டும், அப்போது தான் வயிறு நிறையும். கிளறணுங்கிற வார்த்தையை உழ வேண்டும், அப்போத்தான், அப்போது தான். வகுறு வயிறு. அன்னைக்கு அன்றைக்கு அவனுக்கு, அது அப்படி தான். பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே, உதவி இருக்க வேண்டியது தானே. ஊட்டாண்ட வீட்டின் அருகே. விளையாண்ட விளையாடிய. குழந்தையை. அப்பா அப்படி போட்டுக்க. எங்கே இஸ்துக்குன்னு போனார், அழைத்து சென்றார். பிள்ளைக்கு. உடம்பு சரியில்லை, அது அப்படியே போட்டுருங்க. 3 நாட்களாக. சிரமப்படுகிறது. ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல்லு. இரவுக்கு சித்தப்பாவை காவலுக்கு அப்படி தான். போக சொல். அப்புறம் 2 பேர் பேசிக்கிட்டு அதை வந்து உரையாடலாக மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொழியோடு விளையாடு. ஒரு பெண்ணு வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, மனதளவில் அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிறத ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது கீழே பாருங்கள், சங்க இலக்கியம். இதை வந்து அப்படி நம்ம பேராகிராஃபை மாற்றணும். சங்க இலக்கியம் 2 வகைப்படும். 10 பாட்டு 8 தொகை. அதில் 8 தொகை நூலில் இதெல்லாம் அகம் சார்ந்த நூல், இதெல்லாம் புறம் சார்ந்த நூல், அகமும் புறம் சார்ந்த நூல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 பாட்டில் அகம் சார்ந்த நூல் எத்தனை, புறம் சார்ந்த நூல் எத்தனை அப்படிங்கிறத நம்ம இதை ஒரு பத்தியாக எழுதணும். இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம அப்படி பேராகிராஃபாக மாற்றணும், பத்தியாக எழுதணும். அடுத்து ஆர்டிஸ்ட் கவின்கலைஞர். அனிமேஷன் அசைவூட்ட படமாக்கம். நியூஸ் ரீல் செய்திப்படம். சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு. சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு. மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸு ஒருங்கிணைந்த வளாகம் அப்படின்னு பார்த்தாச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இயல் 5 வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு இயல் தான் இருக்குது. அதையும் தொடர்ந்து வெளியிடுறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. நாங்கள் ஜான்பால், ராஜீவ்நாத், அப்புறம் பாலச்சந்திரன் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் அப்படியே அவருடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது யார் இந்த சின்ன பையன் கேட்கும்போது, இவன் தான் ஒரு மலையாள கவின்னு சொன்ன உடனே
அந்த மலையாள கவிஞருக்கு வாழ்த்துக்களோட வணக்கத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கதைகளை பற்றி கொஞ்சம் பேச்சு வரும்போது, படத்தை விட நாடகம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு திருப்தியாகவும் இருந்துன்னு சொல்கிறாரு. சரி, அப்போ அதில் ஏதாவது வசனங்கள் உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். யார்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறோம், சிவாஜி கணேசன் கண்டிப்பாக கோவப்படுவார்னு நினச்சாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் கோவப்படலை. அந்த சின்ன பையன் முன்னாடி எழுந்து அதே மாதிரி அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த வசனத்தை ரொம்ப கம்பீரமாக சொல்கிறாரு. அதாவது அந்த அது சொல்கிறாரு. திடீர்னு பார்த்தாலும் ஒரு வேஷம் போடுறாரு. திடீர்னு அவர் எழுந்த உடனே வேஷம் போட்ட மாதிரி டக்குன்னு எழுந்துக்கிறாரு. அது வரைக்கும் சாதாரணமாக இருந்த மனுஷன் இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனா மாறிட்டார். நீ ஏர் பிடித்தாயா, களை வெட்டினாயா, கஞ்சி களையம் சுமந்தாயா, இல்லை அங்கு கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானங்கட்டவனை யாரிடம் கேட்கிறாய் வரி என்று கம்பீரமாக அந்த வசனத்தை சொல்லி முடித்த உடனே அப்படியே இதாகிறான். அதுக்கப்புறம் சரி உங்கள் மலையாளத்தில் ஏதாவது இது மாதிரி வசனம் இருக்குமான்னு கேட்கும்போது எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ தான் லங்காலட்சுமியில் அந்த ராவணன் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் இவர் பாலச்சந்திரன் சொல்லி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு தரமான ஒரு இனிய விருந்து ஒன்று ரெடியாக இருந்துச்சுது. அந்த விருந்தை சாப்பிட்டோம். கமலாம்மா தரமான ஒரு சாப்பாடுங்க கொடுத்துருந்தாங்க. இரவு நேர விருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த திராவிட தம்பதிகள் எங்கள் வாசல் வரை வந்து எங்களை வழி அனுப்பினார்கள். வாசல் வரைக்கும் வந்து எங்களை வழி அனுப்பினாங்க. அப்போ தான் மறுபடியும் எனக்கு தோணுச்சுது, எப்போ மீண்டும் அந்த சின்ன வயசில் அந்த ஆட்டோவில் நான் விளம்பரம் பண்ண அந்த வாய்ஸ் ஞாபகம் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சென்னையில் மயிலாப்பூரில் கந்தக்கோட்டத்தில் நடந்த விழாவும் அதே மாதிரி ராமலிங்க அடிகள் இறைவனிடம் வேண்டக்கூடிய முறையும் பற்றி ஒரு வினாவாக கேட்டிருக்கோம். அதாவது முதல்ல ராமலிங்க வள்ளலாரை பார்த்துறோம். கந்தக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் ராமலிங்க வள்ளலார் வேண்டாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவவங்களுடைய உறவு எனக்கு வேண்டாம். இறைவா, என்றும் வாழ்க்கையில் பொய் பேசாமல் இருக்கணும், பெருமை தரக்கூடிய உனது புகழை மட்டுமே பேசணும், பெரிய ஒழுக்கத்தோடு நான் வாழணும், பெண்ணாசையை மறக்க வேண்டும், பெண்ணாசையை மறக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். இத்தகைய வரங்களை தர்றவர் யாருன்னா நீ கந்தக்கூட்டத்தில் இருக்கிற, அறம் செய்வார் முகுந்து இல்லை, தர்மமுகு சென்னையில் நீ இருக்கிற. அந்த கந்தக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் இந்த வரங்களை எனக்கு தந்தரள வேண்டும். ஆறு முகத்திலே சைவ சமயம் வளர்வதற்கு குளிர்ந்த முகத்தோடு தோன்றி இருக்கக்கூடிய சைவமணி பெருமானே என்று முருகப்பெருமானை பார்த்து வென்றாரு. யார்? ராமலிங்க வள்ளலார். அதே மாதிரி நம்மளுடைய மயிலாப்பூரில் திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் சொல்கிறாரு. தேவாரத்தில் மொத்தம் விழா 4 விழா தான் நடைபெறுது. ஃபஸ்ட்டு களி விழா, ஒளி விழா, மலி விழா, பழி விழா. களி விழா ஆரவாரமிக்க விழா. களி விழா எழுச்சி தரக்கூடிய விழா. ஒளி விழா ஆரவாரமிக்க விழா. பழி விழா திசைகள் தோறும் பூஜையிடக்கூடிய விழா. மலி விழா விழாக்கள் நிறைந்த விழா. இத்தகைய விழாக்கள் நடைபெறும்போது இளம்பெண்கள் எல்லாம் கூடியிருப்பாங்க. அதை பார்ப்பதற்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். இத்தகைய விழாவை பார்க்காமல் பூம்பாவாய் எங்கே சென்றாய் என்று பூம்பாவாயை மனமுருகி வெண்ட திருஞான சம்பந்தர் பாட அந்த மண் குடத்தில் இருந்து பூம்பாவாய் என்ற பெண்ணு சாம்பலில் இருந்து அஸ்தியில் இருந்து பெண்ணாக தோற்றம் கொடுக்குறா அப்படிங்கிறது பார்க்குறோம். இது ரெண்டுமே நடைபெற்ற இடம் சென்னை. 2 பாடலுடைய பொருளையும் நம்ம எழுதணும். அடுத்து புத்தகத்தில் பயிற்சி பாருங்கள், பக்கம் 125. 125 ஒரு தமிழாக்கம் கொடுத்துருக்குறாங்க. தமிழாக்கத்தில் பெரியார் பற்றின ஒரு வார்த்தை.
ம். பெரியார் பற்றின ஒரு வார்த்தை. பெரியார் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிறத பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நயம்பாராட்டுக இருக்குது. நயம்பாராட்டுக தொடர்ந்து கீழ்காணும் தொடர்களில் அடைப்புக்குறிக்குள் உள்ள பெயர் சொல்லி தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலன் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். இதே வேற்றுமை உருவு தான். நேற்று முதல் அணையின் நீர்மட்டம். உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள்? முருகன் வேகமாகச் சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை. நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும். அப்புறம் பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க. முதல்ல இருக்கக்கூடிய களம் அப்படின்னா இடம், ரெண்டாவது இருக்கக்கூடிய களம் அப்படிங்கிறதுக்கு பொருள் 2 இருக்குது. ஒன்று பாத்திரம், மற்றொன்று கப்பல். அதே மாதிரி வளம். ஃபஸ்ட்டு வளம்ங்கிறது வலது பக்கம், அடுத்த வளம்ங்கிறது செழிப்பான பகுதி. ஃபஸ்ட்டு புல் அப்படிங்கிறது தாவரம், ரெண்டாவது புல் அப்படிங்கிறது பறவை. முதல் உலை அப்படிங்கிறது உழைப்பு, ஒர்க்கு. அதுக்கடுத்த உலைங்கிறது மன உளைச்சல். அடுத்த உலை கான் அப்படி 2 சுழி இன்னு பார்த்திங்கன்னா காடு, 3 சுழி இன்னுன்னா பார்த்தல். அதே மாதிரி 3 சுழி இன்னு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உணவு, 2 சுழி இன்னுங்கிறது இறைச்சி. திண்மை அப்படின்னா தீமை. அடுத்து 3 சுழி இன்னு போட்டிருக்கிறது வலிமை. அடுத்து பேச்சு வழக்கு எடுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். நிலத்தை உழ வேண்டும், அப்போது தான் வயிறு நிறையும். கிளறணுங்கிற வார்த்தையை உழ வேண்டும், அப்போத்தான் அப்போது தான் வயிறு. அன்னைக்கு அன்றைக்கு அவனுக்கு அது அப்படி தான் பணம். கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே. ஊட்டாண்ட வீட்டின் அருகே. விளையாண்ட விளையாடிய. குழந்தையை. அப்பா அப்படி போட்டுக்க. எங்கே இஸ்துக்குன்னு போனார், அழைத்து சென்றார். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அது அப்படியே போட்டுருங்க. 3 நாட்களாக சிரமப்படுகிறது. ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல்லு. இரவுக்கு சித்தப்பாவை காவலுக்கு அப்படி தான். போக சொல். அப்புறம் 2 பேர் பேசிக்கிட்டு அதை வந்து உரையாடலாக மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொழியோடு விளையாடு. ஒரு பெண்ணு வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, மனதளவில் அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிறத ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது கீழே பாருங்கள், சங்க இலக்கியம். இதை வந்து அப்படி நம்ம பேராகிராஃபை மாற்றணும். சங்க இலக்கியம் 2 வகைப்படும். 10 பாட்டு 8 தொகை. அதில் 8 தொகை நூலில் இதெல்லாம் அகம் சார்ந்த நூல், இதெல்லாம் புறம் சார்ந்த நூல், அகமும் புறம் சார்ந்த நூல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 பாட்டில் அகம் சார்ந்த நூல் எத்தனை, புறம் சார்ந்த நூல் எத்தனை அப்படிங்கிறத நம்ம இதை ஒரு பத்தியாக எழுதணும். இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம அப்படி பேராகிராஃபாக மாற்றணும், பத்தியாக எழுதணும். அடுத்து ஆர்டிஸ்ட் கவின்கலைஞர். அனிமேஷன் அசைவூட்ட படமாக்கம். நியூஸ் ரீல் செய்திப்படம். சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு. சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு. மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸு ஒருங்கிணைந்த வளாகம் அப்படின்னு பார்த்தாச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இயல் 5 வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு இயல் தான் இருக்குது. அதையும் தொடர்ந்து வெளியிடுறேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.